என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற ஒரு இனிப்பை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். உனக்காக உன் அம்மா உன்னை தொடரும் இந்த காலத்தில் என்னவெல்லாம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய். உன் முன்னால் இந்த பொருளை தொட்டால் மட்டும் எனக்கு நல்லது நடந்து விடுமா தாயே என்று கேட்கின்ற என் குழந்தையே, நிச்சயமாக நடக்கும். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன் நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையை மாற்றும். உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அதுவெல்லாமுமே சரியாகவே உனக்கு கிடைக்கும். இந்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்பதை நீ உணரும் போது எந்த இடத்திலும் என்னை நீ கைவிடாமல் இருந்தால் போதும். அம்மா நடப்பதை சரியாக நடத்தி முடித்து விடுவேன். தொடுவதையும் தொட்டுவிட்டு நடக்காது என்று நீ சொன்னால், நம்பாமல் இருந்தால் நான் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும்? என் குழந்தையே, செல்கின்ற இடமெல்லாம் அன்பை பரப்பு. உன்னிடம் வருபவர்கள் யாரும் மகிழ்ச்சி இல்லாமல் திரும்பச் செல்லக்கூடாது என்பதுதான் இந்த தாயின் நோக்கம். என்னைப் போல நீயும் இருக்க வேண்டும். எங்குமே அன்பை பரப்புகின்ற இந்த வராகி நிச்சயமாக என்னிடம் வருகின்ற உன்னையும் நான் மகிழ்ச்சியோடு தான் திரும்ப அனுப்புவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீயும் இதே அன்போடு ஒவ்வொருவரிடமும் பழக எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்டது எல்லாம் போதும் என்ற நிலை இப்பொழுது உனக்கு உருவாகி இருக்கின்றது. நடந்து முடிந்ததை எல்லாம் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்குமோ அதை எல்லாமுமே நான் சரியாக உனக்கு உணர்த்தி கொடுக்க வருகின்றேன். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்குமான தீர்வு எப்பொழுதுமே என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சந்தோஷங்களும் இந்த சந்தர்ப்பங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், இந்த தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். எண்ணிக்கை கூட பூஜ்ஜியத்தை ஆதியாக வைத்துதான் தொடங்குகிறது. அதாவது பூஜ்ஜியம்தான் அதன் தொடக்கம் என்பதனை மறக்கக்கூடாது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல் தான் தொடங்கும். உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை, உயர்ந்த எண்ணம் தான் இந்த மனிதர்களுக்கு முக்கியம். உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இடமெல்லாம் உனக்கு எல்லாமும் தெளிவுபட உறுதியாக நடக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ தெளிவோடு உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றி இந்த வராகி உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக ஆச்சரியப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. எதையும் கடந்து உன்னால் சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் இல்லை என்றாலும், யார் இருக்கிறார்கள் என்றாலும், இனி உனக்கு என்ன வேண்டுமோ அது உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். எதையும் தாண்டி என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை எந்த நிலையிலும் மேன்மைப்படுத்தி மீட்டெடுக்கும். வராகி என்பவள் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைக்க வரப்போவது கிடையாது. உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போவதும் கிடையாது. ஆனால் உன்னிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் நோண்டி துருவி அதில் எதையெல்லாம் தேடி உனக்கு காயங்களை கொடுக்கலாம் என்று தடவிக்கொண்டிருப்பவர்கள்தான் உன்னோடு இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இனி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களில் நிச்சயமாக நீ வெற்றியினை உறுதியாக பெற்றுக்கொண்டாயானால், அந்த இடத்தில் இந்த வராகி உனக்கென சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன தேவையோ அது ஒவ்வொன்றும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
வராகி உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை எப்பொழுதுமே தந்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு என்னுடைய அன்பினால் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். வாழ்க்கையில் எதுவெல்லாமும் நடக்கும் பொழுது இப்படி ஒரு பொருளை தொட்டு நாம் ஒரு பலனை பெற முடியும் என்றிருந்தால் எல்லோரும் தான் இதை செய்து கொண்டிருக்கலாமே என்று நீ யோசிக்கலாம். உண்மைதான், யார் இல்லை என்று சொன்னார்கள். என் பிள்ளையே, ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது. அதனால் இப்பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன் கண்களுக்கு தெரிய வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பறவை தன்னுடைய சிறகுகளை நம்புகிறது. அமர்ந்திருக்கும் கிளையை அது ஒருபோதும் நம்புவது கிடையாது. கிளை முறிந்தாலும் பறந்து விடலாம் தன் சிறகுகளை கொண்டு என்ற நம்பிக்கையில் தானே அதில் அமர்ந்திருக்கிறது. அதனால் உன்னை நீ நம்பு, உன் மீது நம்பிக்கை வை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் இதையெல்லாம் தாண்ட முடியும் என்று உன் மீது நம்பிக்கை வை. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது விரும்பியது என்று ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். எந்நாளும் உனக்குரிய அதிசயத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரிவர சொல்லிக் கொடுக்கட்டும். மேலும் மேலும் உன்னை நம்பிக்கைப்படுத்தி இனிமேல் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வைக்கட்டும். எந்நாளும் நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக இருக்க தயாராக இருக்க வேண்டும். இந்த நேரம் இந்த நொடி முதல் நமக்கு வாழ்க்கை ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக ஒன்றை மட்டும் நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன், கவனத்தில் வைத்துக்கொள். நான் இப்பொழுது சொல்கின்ற இந்த வார்த்தை உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்தது என்றால் நீ எனக்கு நிச்சயமாக வராகி அம்மா என்று பதிவிட வேண்டும். எல்லோரும் வஜ்ரகோஷம் பதிவிடுவார்கள், வராகி தாயே போற்றி என்று பதிவிடுவார்கள். வராகி அம்மா என்று எனக்கு நீ பதிவிட்டால் நான் புரிந்து கொள்வேன், நிச்சயமாக உன் தாய் என் வார்த்தையை நீ கேட்டாய் என்று. அப்படி என்ன சொல்லப் போகிறாள் நம் தாய் என்று நினைக்கிறாயா? நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை உன் மனதிற்குள் எப்பொழுதுமே பதிந்து வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை தட்டி எழுப்பினாலும் இந்த ஒரு விஷயம் உனக்குள் நின்று கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளையே, பல குழந்தைகளும் தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுத்து விடுகிறார்கள், தன் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது அவர்களின் என்ன தெரியுமா? அவர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? நம்முடைய இழப்பு இங்கு எல்லோரையும் பாதிக்கும் என்று, நம்முடைய இழப்பினால் இங்கு எல்லோரும் கண்கலங்கி நிற்பார்கள் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னுடைய இழப்பு இன்னொருவர் நிரப்பிக்கொள்ள ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி கொடுக்குமே தவிர ஒருபோதும் உன்னை பற்றிய தேடலை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதை விட்டுவிட்டு அந்த இடத்தை நீ வெற்றிடமாக மாற்றி இன்னொருவரை அங்கு அமரச் செய்கிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. அம்மா சொல்வது புரிந்ததா? வராகி அம்மா என்று எனக்கு பதிவிட்டாயா? என் பிள்ளையை, எந்த சூழ்நிலையிலும் நம் இடத்தை நாம் இன்னொருவருக்கு விட்டு இந்த உலகத்தில் நிரந்தரமாக சென்றுவிடக்கூடாது. உனக்கு கிடைத்த இடம் அத்தனை அற்புதமான இடம். அதனை நீ சரியாக உனக்கானதாக நிரப்பி இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்ற வேண்டும். அதுதான் நிரந்தரமும் கூட. இதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே. நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் போது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு தரும் இந்த மாற்றங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே.
இனி நடக்கும் விஷயங்கள் உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு. உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நல்ல பிள்ளைகளை நாம் அவ்வளவு சுலபமாக அடையாளம் காண முடியாது. அவர்களின் குணம், அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமே அவர்களை அடையாளப்படுத்தி கொடுக்கும். வெளித்தோற்றத்தை வைத்து நாம் எளிதில் அடையாளம் காண முடியாது என்பதனை புரிந்து கொள். நீ தவறு செய்தால் உன்னை அடிப்பதும் தெய்வம்தான். உன்னை எது கெடுக்கிறதோ அதை அழிப்பதும் தெய்வம்தான். உனக்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக நின்று துடிப்பதும் தெய்வம்தான். நீ கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். உனக்கு தாயுமாக தந்தையுமாக இருக்கும் தெய்வம் உன்னை கண்ணாய் வைத்து காக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் இறை நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாதே. உனக்கு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை கவனமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இடம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் இருந்து உன்னை நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதுதான் உண்மை. நீ என்ன நினைத்தாலும் சரி, நான் உனக்கு கொடுப்பது எப்பொழுதும் உனக்கே, உனக்காக மேலும் மேலும் ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நமக்கென நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் நல்லபடியாக புரிந்து கொண்டோமானால் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நம் வெற்றி காண்போம். சரி, அம்மா காண்பித்தது என்ன பொருள் என்று நினைக்கிறாயா? நான் பஞ்சாமிர்தத்தை அல்லவா உன்னிடம் காண்பித்திருந்தேன். பஞ்சாமிர்தத்தை தொட்ட என் பிள்ளை கந்தனின் ஆசிகளை இன்று நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும். கந்தனின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் உன்னை விட நான் தான் அதிக ஆர்வமாக நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் கந்தனுக்கு பிடித்த பஞ்சாமிர்தத்தை உன் கண்களில் நான் காண்பித்து உன்னை தொடச் செய்திருக்கின்றேன். அவருக்கு இதை நீ கொடுக்கிறாயோ இல்லையோ, நிச்சயமாக இன்று இந்த பஞ்சாமிர்தத்தை தொட்டு அவரின் அன்பை நீ பெற்றுவிட்டாய் என்பதுதான் உண்மை. அவருக்கு பிடித்த ஒரு பொருளை இந்த நேரத்தில் நீ நினைவில் வைத்து வணங்கி இருக்கிறாய். அதை அவருக்கு சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவரினுடைய அன்பு உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? தெய்வத்திடம் வேறு எதையுமே என் பிள்ளை வேண்டவில்லை அல்லவா? நான் உறங்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் வேண்டும். யாருக்கும் தொல்லை இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் ஒருபுறம், இன்னமும் சிலர் என்ன வேண்டுகிறார்கள் தெரியுமா? இறைவா, நான் உறங்கும் பொழுது என் உயிரும் நிரந்தரமாக உறங்கிட வேண்டும். யாருக்கும் தொல்லையாக இல்லாமல் இன்று இரவோடு மூச்சை எடுத்துவிடு. கையேந்தி உன்னிடம் பிச்சை கேட்கிறேன் என்று சில பிள்ளைகள் தெய்வத்திடம் கேட்பார்கள். இதுவெல்லாம் தவறான காரியம் அல்லவா? இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் செய்யக்கூடாதல்லவா? இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடாது. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நாம் யோசிக்கும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை என்னவாக மாற்றியதோ அந்த இடத்தில் நின்று அதனை நாம் கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நம்மால் எதிர்பார்த்து எதையும் பெற முடியவில்லையே என்ற கலக்கம் இருக்கிறதல்லவா? இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னை நான் நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல மனநிலையோடு உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உன்னை தேடும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நிச்சயமாக நீ இந்த தாயிடமிருந்து உனக்கானவற்றை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்கிறாய் எனும் பொழுது அத்தனையையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனை நிலையிலும்
உன் வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை சரியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் என் பிள்ளை, நீ பட்ட அவமானங்களை எல்லாம் தாண்டி உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க துணிந்துவிடு. உன்னுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும். உன்னுடைய புன்னகை உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் முடியும் நேரம் இனி நமக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் பொழுது நல்லதையே உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த காலம் இனி உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியை என்னவென்று காண்பாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும். வராகி நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நம் தெய்வம் நமக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இனிமேல் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏதுவெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து புரிந்து வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இனி உன்னை நான் எந்த இடத்திலும் தொடராமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை நான் மீட்டெடுக்க வந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்நாளுமே நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு வேண்டிய அத்தனையையும் உருவாக்கி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் உன்னை நான் சூழ்ந்து வந்து மிக பெரிய வெற்றியின் பாதையில் அழைத்து வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தேவையில்லாததை எல்லாம் எண்ணி கலங்கினாயல்லவா? இனி இது போன்று சில ஆச்சரியங்கள் நடப்பதையும் நீ காண வேண்டும். உன்னை சுற்றி தெய்வத்தின் அருள் கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும், தெய்வம் இருந்து உன்னை வழிநடத்தும். தெய்வத்தின் அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மீட்டெடுக்கும். மேலும் மேலும் இந்த சந்தோஷம் உன்னை எப்பொழுதுமே மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்நாளுமே நான் இருக்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் தொடர்வது உனக்காகத்தான். நான் உன்னை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருவதற்கு காரணமும் நீதான். என் மீது நீ கொண்ட அன்பு உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை நிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ நினைத்து விட்டால் அது போதும். எந்நாளும் என் பிள்ளை தான் விரும்பிய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு நீ வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவோடு உனக்கு பல ஆச்சரியங்கள் இனிமேல் நடக்க தொடங்கும். பல விஷயங்கள் இனி உனக்கு நிம்மதியோடு கிடைக்க தொடங்கும். எந்நாளும் இந்த வெற்றி உன்னை மேன்மைப்படுத்தட்டும். அம்மா சொன்னது போல கந்தனின் ஆசிகள் உனக்கு கிடைத்து இந்த தேய்பிறை சஷ்டியில் அவரினுடைய அருளால் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு உறவுக்காகவும் அழக்கூடாது. நீ யாருக்காக அழுகிறாயோ அவர்கள் உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதனை புரிந்து கொள். ஏன் தெரியுமா? உண்மையில் அந்த கண்ணீருக்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் உன்னை ஒருபோதும் அவர்கள் அளவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் அல்லவா? இனி நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும்.
நடக்கும் நன்மை உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.